இன்னைக்கு நம்மள்ட்ட குட்டியில இருந்து செமி அடல்ட்டா வளர்ந்துருக்க ஃபிஷஸ் எல்லாமே பேரண்ட்டுக்காக பிரிச்சு வைக்க போறோம். அதுக்கு நம்ம ஃபர்ஸ்ட் டேங்க்ல உள்ள அழுக்கு வேஸ்ட் எல்லாம் சுத்தமா க்ளீன் பண்ணி எடுத்துட்டு ஃப்ரெஷ் வாட்டர் ஆட் பண்ணி டேங்கை ஃபுல்லாமே ஃபுல் பண்ணிக்கலாம். நம்மள்ட்ட ஏற்கனவே இருந்த 30 A4 ஃபீமேல்ஸையும் 15 பிரிச்சு 2 பாக்ஸ்ல போட்டாச்சு. இப்போதைக்கு நம்மள்ட்ட பிளாட்டினம் பை டம்போயர்ல 5 ஃபீமேல் தான் வளர்ந்துருக்கு. அதுக்கு 2 மீடியம் சைஸ் மேல் எடுத்து பிரீடிங்க்கு விட்டாச்சு. நம்ம பிரீடிங்க்கு விட்டுருந்த ஜாப்பனீஸ் ப்ளூ டம்போயர் ஃபீமேல் இருந்து கொஞ்சம் குட்டிங்க கிடைச்சிருந்துச்சு. அதை தனியாக பிரிச்சு எடுத்துட்டு அந்த ஃபீமேல் கூடயே நம்மள்ட்ட ரெடியா இருந்த கொஞ்சம் ஃபீமேலை எடுத்து அதோட விட்டாச்சு. அந்த 15 ஃபீமேல் கூட நம்ம ஒரு 7 மேலையும் செலக்ட் பண்ணி பிரீடிங்க்கு செட் பண்ணியாச்சு. சாண்டா கிளாஸ் கப்பில 5 ஃபீமேலும் 2 மேலையும் பிரீடிங்க்கு செட் பண்ணியாச்சு. அடுத்ததான் நம்மளுடைய பர்பிள் பெரி டிராகன்லையும் 5 ஃபீமேல் தான் கிடைச்சு. அதுக்கு 2 மேல பிரீடிங்க்கு செட் பண்ணியாச்சு. ஃபைனலா நம்மளுடைய சில்லி மொசைக்லையும் பிளாட்டினம் ரெட்டைல் டம்போயர்லையும் கிட்டத்தட்ட 15 ஃபீமேலும் 7 மேலும் தனித்தனியா பிரீடிங்க்கு செட் பண்ணியாச்சு. இப்போதைக்கு நம்ம இந்த பிரீடிங்க்கு தேவையான ஃபிஷஸ் எல்லாம் தனியா பிரிச்சு தான் வச்சிருக்கோம். இதே இந்த டேங்க்ல கொஞ்ச நாளைக்கு க்ரூம் பண்ணிட்டு ஃப்ரிட்ஜ் பாக்ஸ் தான் நம்ம ஃபைனலா பிரீடிங்க்கு செட் பண்ண போறோம். நமக்கு ஃப்ரிட்ஜ் பாக்ஸ் இப்போ கிடைக்காதனால இப்போதைக்கு இந்த டேங்க்ல நம்ம போட்டு வச்சிருக்கோம். கூடி சீக்கிரமே நம்ம ஃப்ரிட்ஜ் பாக்ஸ் ரெடி பண்ணிட்டு இந்த கப்பி பேரண்ட்ஸை ஃபுல்லாமே நம்ம அதில் பிரீடிங்க்கு விட்டுருவோம்.